அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9860098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த எங்களுடைய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 14/4/2026 அன்றைய தினம் பராபவ வருஷம் அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் மீனராசியான உங்களுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாக மீனராசின்னு எடுத்துட்டால் தற்சமயம் இருக்கிற ராசியிலே ரொம்ப கஷ்டங்கள் படக்கூடிய ராசி மீனராசி. சொல்ல முடியாத துன்பங்களில் தான் இருக்கீங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுக்குன்னு தனி பலன்கள் எதுவும் கிடையாது. இப்போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இந்த பராபவ வருஷம் சித்திரை 1லிருந்து பங்குனி 30 வருஷம் வரைக்கும், 30 நாள் வரைக்கும், அடுத்த வருஷம் பிறக்கிற வரைக்கும் இந்த கிரகங்கள் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நான் தமிழ் புத்தாண்டு பலனே சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது அதில் அதிகப்படியாக 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் 4 கிரகங்கள். அதில் யாருன்னு பார்த்தால் முதல்ல சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். அதுக்கப்புறம் ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். அதுக்கப்புறம் குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். இப்போ சனி, குரு, ராகு, கேது இவங்க அதிகமாக வருஷக்கணக்கில் தங்குறதுனால தான் இந்த 4 பயிற்சியையும் வைத்து எல்லா சேனல்களும் சரி, கோவில்களும் சரி அதை முக்கியமாக கொண்டாடும். இந்த நாளையும் வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசின்னா குருவுடைய ஆதிக்கத்தில் வரீங்க. ஆன்மீகம், தியானம், இறை வழிபாடு, பெரியோர்களை மதித்தல், தவம், கல்வி, கேள்வி, ஞானம், அறிவாளிகள், புத்திசாலிகள், தான தர்மங்களில் வல்லவர்கள், சில பேருக்கு 2 திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படியெல்லாம் உண்டு. அது தனி கதை. மீனராசியை பற்றி தனியாக சொன்னால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சுபாவம், குணங்கள் இருக்கும். இப்படி தான் இருப்பாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். அது தனி வீடியோவில் பார்ப்போம். இதில் இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு சனி பகவான் இருக்கக்கூடியதே மீனராசியில் தான். ஜென்மச்சனின்னு சொல்கிறான். இப்போ ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது சனி பகவான் தலைமையிலேயே உட்காந்து ஆட்டி படைக்கிறார். சனி பகவான் ஆயுள் காரகன். ஆயுளை கொடுக்கக்கூடிய சனி தலையிலே உட்காந்து ஆட்டி பிடிக்கும்போது எப்படி இருக்கும்? ஆயுளுக்கே கண்டம், நித்திய கண்டம், பூர்ணாயுசும்பம். அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், கடன் தொல்லைகள், மருத்துவ செலவுகள், விபத்துக்கள், வாகனப்பழுதுகள், குடும்பத்தில் சண்டைகள், நிம்மதியின்மை, தூக்கமின்மை, பசியின்மை, எல்லார்கிட்டையும் கெட்ட பேர், தொழில் சரியாக செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பலவிதமான சங்கடங்களை கொடுக்குறார். இடமாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப பிரியமானவர்கள் பிரிந்து செல்வார்கள். குடும்பத்தில் சண்டை, சச்சரவுகள், சந்தேகங்கள், சொந்த பந்தத்துக்குள்ள பிரிவுகள், எல்லாம் பணம் தான் காரணம். மன ஊண்டிங் ஆகும். இதெல்லாம் பண்ணுவார். 10ஆவதுக்கு 12ல் ராகு வேற, அவர் வச்சு செய்வார். நரம்பு கோளாறுகள், உடல்நலக் கோளாறுகள், கண், பல்வலி, வயிறு வலி, திடீர்னு காய்ச்சல், இதெல்லாம் கொடுப்பார். வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். பயிற்சியாக 5ஆம் இடத்துல வந்து உச்சமாறார். அது சிறப்பு. ஒன்று போரும் நன்மை. எப்போ? ஜூன் மாதம் வரார். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் வாங்கி மகிழலாம். புதிய வீடு கட்டலாம். அசையாத சொத்துக்களை வாங்கலாம். பிற சொத்துக்கள், வாரிசுகள் இல்லாத சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உயர்வு, செய்ய முடியாத அளவு பணியை கொடுப்பார். அதான் சனி. ஜென்மச்சனி வந்து கெடுப்பாருன்னு சொல்ல வரல. அதாவது நம்மளால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம இவ்வளோ தான் ஒரு 5 இட்லி தான் சாப்பிடுவோம், 10 இட்லி தான் சாப்பிடுவோம். 100 இட்லி கொடுப்பார் சாப்பிட்றது. ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். எப்படி சாப்பிடுவீங்க? இதெல்லாம் தான் துன்பம். நம்மளால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், 10 மணி நேரம் தான் செய்ய முடியும். இப்போ நானே ஜாதகம் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 4 ஜாதகம் தான் பார்க்க முடியும். 40 பேருக்கு ஜாதகத்தை அமைச்சிட்டு ஃபோன் பண்ணிட்டு ஐயா பார்க்கலையான்னு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர், வேலை டென்ஷன். இந்த வேலையே வேண்டாம், விட்டுறலாம். இந்த வருமானமே வேண்டாம். வருமானம் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பார், அபரிமிதமாக கொடுப்பார், செய்ய முடியாது. அதில் மன உளைச்சல் ஏற்படும். குடும்பத்துக்குள்ளே எப்படித்தான், கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை, இதெல்லாம் நிவர்த்தியாகும். 5ஆம் இடத்துல குரு வரார் ஜூன் மாதம். அது வந்தால் மிகச்சிறப்பு. வீடு, மனை, வாகனம், வசதி, பொன், பொருள், ஆடை, ஆபரணம், நகை நட்டுக்கள், அசையாத சொத்துக்கள், பூமி, மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, திருமண பேச்சு கைகூடும், திருமண ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வாரிசுகளால் பெருமை சேரும். தொலைந்த ஆபரணங்கள் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மை தரும். தாயார் தகப்பனார் உடல் நலம் சீராகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியை தரும். பலவிதமான நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு இந்த புத்தாண்டில். ஏன்னா ஒரு சில கிரகங்கள் நன்மையை செய்து, ஒரு சில கிரகங்கள் தீமையை செய்து. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்.
இதில் இப்படி இருக்குது, அதில் எப்படி இருக்குது, அதுதான் 100% நமக்கு நமக்கு மட்டும் நன்மையை தரும். புத்திசாலியாண்டு அதான் பண்ணணும். பதிவை பார்த்துட்டு என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு, எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு, எது நல்லது பண்ணது, என்ன பரிகாரம் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதை பண்ணிட்டு வரக்கூடிய புத்தாண்டில் இந்த ஆண்டு முழுவதும் தினமும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த புத்தாண்டு தங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். இதுவரை இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருஷத்தினுடைய 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை தெளிவாக விரிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவும் சொல்கிறது தான். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. எந்த பயிற்சிகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்டுகள் பிறந்தாலும், என்ன ஒன்று மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் வேலை செய்தால் மட்டும்தான் நன்மையையும் அனுபவிக்க முடியும், தீமையிலிருந்தும் விலக முடியும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அடுத்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் இந்த ஒரு வருஷத்திற்கு நாம் எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கலாம். இது எல்லாருக்கும் நான் எப்போ சொல்கிறது தான். ஏன்னா அதில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், நன்மைகளும் இருக்கலாம். இந்த நன்மையை தெரிஞ்சுக்காமல் அதில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையை நோக்கி நாம் போகும்போது நாம் பண்ணுற எந்த காரியங்களும் நமக்கு சரியாக அமையறதில்லை. அப்போ புத்திசாலித்தனமாக நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுட்டு அந்த பாதையில் போகிறது நமக்கு நன்மையை தரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சி வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.